நம்ம எறா செய்யலாம் வாங்க. எறா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப சோளமாவு, 1 ஸ்பூன் சோளமாவு, இதெல்லாம் நல்லா அப்படியே போட்டு நம்ம நல்லா கலந்துக்குவோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி, ஏன்னா எறா குட்டி குட்டியாக உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி கலந்துக்கலாம். எறா ஊறினதும் இப்போ கடாயில் ஆயில் விட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம். அப்படியே கூட தட்டிட்டு நம்ம அப்படியே நல்லா பளபளன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம். இதை எறாவில் தண்ணி வரும், அந்த தண்ணிக்கும் இந்த வறுவலுக்கும் அந்த தண்ணி கரெக்டாக ஆகிடும். அதனால தான் நம்ம ஆயில் கொஞ்சமாக விட்டுருக்கோம். அதுலேருந்து வர தண்ணியில் அப்படியே நல்லா பளபளன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடும், நல்லா செமையாக வந்துடும். அவ்வளோதான், நல்லா வறுத்துட்டோம். எறா வெந்ததும் வெள்ளையாகிடும் பாருங்க. வெந்துடுச்சு, வெள்ளையாக குண்டு குண்டாக வந்துடும். எறா ரெடி ஆகிடுச்சு. எறா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள்.